நண்பர்களே, உங்ககிட்ட யாராவது புத்தம் புதுசா ஒரு போனை கிஃப்டா தந்தா நீங்க வாங்கிப்பீங்களா? அந்த புது போனை நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல இருந்து வந்து கொடுக்கறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாம் அந்த மாதிரி பேங்க்ல இருந்து வந்து போனை கொடுத்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவோம். அப்படித்தான் பெங்களூரை சேர்ந்த கிருஷ்ணன்ற ஒரு நபருக்கு புத்தம் புதுசா ஒரு போன் கிஃப்டா வந்தது. அந்த புத்தம் புது போன்ல தன்னுடைய சிம் கார்டு எடுத்து கிருஷ்ணன் போட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கழித்து தன்னுடைய பேங்க்குக்கு போய் பணத்தை எடுக்கலான்னு போனவருக்கு தான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய வங்கி கணக்குல 2.5 கோடி ரூபாய்க்கு பிக்ஸட் டெபாசிட் இருந்தது. அவருடைய நாலேஜ் இல்லாம மொத்த பிக்ஸட் டெபாசிட்டும் யாரோ விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ அவருடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் 0. அதிர்ச்சியில் உறைஞ்சி போன கிருஷ்ணன் நேரா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த கேஸ் இன்னும் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. தனக்கு வந்த அந்த புத்தம் புது போன் கிஃப்டால தான் அந்த 2.5 கோடி ரூபாய் பணத்தை கிருஷ்ணன் விட்டாருன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி கிருஷ்ணனுடைய நாலேஜ் இல்லாமலோ பர்மிஷன் இல்லாமலோ 2.5 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்க முடியும்? அதுக்கும் கிருஷ்ணனுக்கு வந்த புது போனுக்கும் என்ன கனெக்ஷன்? வாங்க வீடியோக்குள்ள போய் அதை டீட்டெயிலா சொல்றேன். இது முக்கியமான வீடியோ பதிவு, அதனால கவனமா நீங்க கேட்கணும். பெங்களூருடைய அவுட்டர்ல ஒயிட் ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னோ சிட்டி. 60 வயதான கிருஷ்ணன் அந்த ஊர்ல ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாரு. ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சாருன்னா சும்மாவா? வருமானம், நல்ல வருமானம். தன்னுடைய வாழ்க்கையில் சேமித்த பணமான 2.5 கோடி ரூபாயை பிக்ஸட் டெபாசிட்ல பேங்க்ல போட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருந்தாரு கிருஷ்ணன். அப்போதான் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் காலில் மறுமுனையில் பேசுகிற நபர் கிருஷ்ணன் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரோ அந்த பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றதா சொன்னாரு. தங்களுடைய பேங்க்ல கிருஷ்ணன் சார் வந்து பல வருடங்களாக பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு. அதுவும் பல கோடிக்கு டெபாசிட் வச்சிருக்கிறதுனால நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து அவர் அக்கௌண்ட்ல இருக்கிறதா அந்த நபர் சொன்னாரு. பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்மளோட பேலன்ஸை வச்சு நம்முடைய ஸ்பெண்டிங் பவரை வச்சு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கணக்கில் அப்பப்போ ஏற்றுவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறைய சேரும்போது நம்ம அந்த பேங்க்குடைய ரிவார்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்க்கு ஈக்குவலாக ஏதாவது பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால ஹை பேங்கிங் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். மறுமுனையில் ஃபோனில் பேசின அந்த பேங்க் நபர் வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை பற்றி பேசும்போது கிருஷ்ணன் சாருக்கு எந்த விதமான டவுட்டும் வரல. இப்போ தான் முக்கியமான ஒரு கட்டம் வந்துச்சு. தங்களுடைய சிறந்த நீண்டகால கஸ்டமர்களில் ஒருவரான மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு பேங்க் வந்து ஒரு புது செல்ஃபோன் கிஃப்டாக கொடுக்குதுன்றத அந்த மறுமுனையில் இருந்த நபர் கிருஷ்ணனுக்கு சொன்னார். அப்படி சொன்னது தான் தாமதம். கிருஷ்ணன் சாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த 2 நாளுக்குள்ள கொரியரில் ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சலுடைய கவர் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்ல கிருஷ்ணன் சார் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரோ அந்த பேங்க்குடைய கவர் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. பரபரப்போட கிருஷ்ணன் சார் அந்த பேக்கெட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள புத்தம் புது செல்போனை ஆன் பண்ண உடனே செல்போனும் ஓப்பன் ஆக சாருக்கு மகிழ்ச்சி. கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணன் சாருடைய வேறு ஒரு ஃபோனுக்கு ஃபோன் கால் வந்தது. மீண்டும் பேங்க்ல இருந்து பேசின அதே நபர், கிருஷ்ணன் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு புத்தம் புது ஃபோன் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த மெசேஜ் எனக்கு இப்போ தான் வந்தது. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம் எடுத்து இப்போ கிடைச்ச புத்தம் புது ஃபோனில் கொஞ்சம் போடுங்க சார். அந்த பழைய சிம்மை உங்கள் புத்தம் புது ஃபோனில் போட்டு எனக்கு நீங்கள் அதிலிருந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் கணக்கு கொடுக்கணும். அதனால் உங்களுடைய சிம்மை புத்தம் புது ஃபோனில் போட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னாரு. கிருஷ்ணன் சாரும் நம்பி தன்னுடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற சிம்மை பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். யூஸ் பண்ண ஆரம்பித்தார். கிருஷ்ணன் சார் எப்போ வந்து அந்த சிம்மை போட்டாரோ உடனே அந்த ஃபோனில் இருக்கிற சில ஆப்கள் அந்த சிம்முடைய இன்ஃபர்மேஷனை நேராக வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதை வந்து சிம் குளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிம் குளோனிங் ஆன உடனே கிருஷ்ணன் சாருடைய மொபைல் டீட்டெயில் எல்லாமே இப்போது வேற ஒரு நபருக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தெளிவாக சொல்லணும்னா கிருஷ்ணன் சாருடைய ஃபோன் நம்பரில் இப்போ 2 சிம் இருக்குது. அந்த டீட்டெயிலாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் சாருக்கே தெரியாமல் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அவருடைய 2.5 கோடி ரூபாய் டெபாசிட் எல்லாம் ஒன்றா விட்ரா பண்ணி வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் போது ஓடிபி ஒன்று வரும். சிம் க்ளோன் ஆனதுனால இப்போ ஓடிபி நேராக அந்த 2வது ஃபோன், அதாவது சிம் க்ளோன் பண்ணப்பட்ட ஃபோனுக்கு போயிடுச்சு. கிருஷ்ணன் சார்கிட்ட இருக்கிற ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரல. அதனால கிருஷ்ணன் சாருக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்ததுன்னே 4 நாளைக்கு தெரியாமல் இருந்தது.
அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அக்கௌண்ட்டை மொத்தமாக சுரண்டி ஃபண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேலன்ஸை ஜீரோ பண்ணிட்டாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், அது எப்படி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே, அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமேன்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி சிம் குளோனிங் மூலமாக திருடப்படுற பணம் உடனே நம்ம நாட்டில் வைக்கப்படுறது இல்லை, அது வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. பணம் அப்படி நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த பணத்தை ட்ரேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணன் சாருக்கு வந்த ஃபோன் காலை இன்டர்நெட் மூலமாக வந்த காலாக இருக்கும். இப்படி ஒரு நாளும் டெக்னாலஜி முன்னேற அதை வச்சு பலதரப்பட்ட குற்றங்கள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, எந்த விதமான கிஃப்டையும் ஆசைப்பட்டு நம்ம வாங்கக்கூடாது. யாராவது செல்ஃபோன் மூலம் பேங்க்லேருந்து பேசுகிறோன்னு சொன்னாலே அந்த நம்பரை நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த பேங்க்குமே எந்த கஸ்டமரையும் ஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணுறதே கிடையாது. இதை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நிறைய பேங்க் அக்கௌண்ட்டும் தங்களுடைய கஸ்டமருக்கு அப்பப்போ குறுஞ்செய்தியாகவே அனுப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு பேராசைனால் அந்த மாதிரி குறுஞ்செய்தியெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. மனிதனுக்கு பேராசை தாங்க என்றென்றுமே அவனுக்கு எதிரியாக போய் முடியுது. ஒரு 10,000 ரூபாய் ஃபோனுக்கு ஆசைப்பட்டு கிருஷ்ணன் சார் 2.5 கோடி ரூபாய் என்று இழந்து நிற்கிறாரு. கர்நாடகா போலீஸ் உடனே இயங்கி குற்றவாளிகளை கைது செய்வாங்கன்ட்டு நம்புவோம். நண்பர்களே, மீண்டும் மீண்டும் நம்ம இந்த வீடியோ பதிவுகளை ரிப்பீட்டடாக சொல்கிறது, நம்மெல்லாம் ரொம்பவே அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம் இது. மற்ற வீடியோக்களில் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா மேட்ரு கிருஷ்ணன் சார் சம்மந்தப்பட்டது, அவருடைய லாஸ். நீங்கள்லாம் அலர்ட்டாக இருக்கணும் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும்.